இன்ட்ரோடக்ஷன் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ இதுவே ஒரு ஹையஸ்ட் பவர், அதாவது 100 1000 அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுனா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து i பவர் n ஏதோ ஒரு ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நம்பரை 4ஓட மல்டிப்ளா ஒரு டேர்மாகவும் தென் ரிமைண்டர் ஒரு டேர்மாகவும் நான் பிரிச்சு எழுதிடுறேன். இது வந்து டிவிஷன் அல்காரிதம்ல ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிற மாதிரி மெத்தட் தான். n = 4³ + k போல அது மாதிரி இங்கே நான் பிரிச்சு எழுதிடுறேன். இப்போ பவரில் அடிஷன் இருக்கிறனால நான் பவர்ஸை பிரித்து கொடுக்குறேன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் வருது. i பவர் 4q i பவர் k தென் i பவர் 4q i பவர் 4 இன்டூ க்யூன்னு சொல்லி செப்பரேட் பண்ணிடுறேன். i பவர் 4ஓட வேல்யூ 1 அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதியாச்சு. மற்றதெல்லாம் அப்படி டிட்டோ எழுதுறது தான். 1 பவர் எனிதிங் வில் பி 1. ஸோ 1 இன்டூ i பவர் k வில் பி i பவர் k. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கிற டேர்ம். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா இப்போ i பவர் 10 எடுக்கும்போது 4ஓட மல்டிப்ளா ஒரு டேர்ம் தென் ரிமைண்டர் டேர்ம் ஒன்று எடுத்துட்டேன். 4ஓட மல்டிபிள் என்னன்னா 8. இந்த 8 எப்படி எழுதிக்கலாம்னா 4 இன்டூ 2 எழுதிக்கலாம். ஸோ நான் இதை செப்பரேட் பண்ணி எழுதும்போது i பவர் 4 இன்டூ 2 சொல்லி இந்த டேர்மில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறேன். தென் i பவர் 4ஓட வேல்யூ 1 1 ஸ்கொயர் வில் பி 1. i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ 1 இன்டூ -1 வில் பி -1. ஸோ i பவர் 10ஓட வேல்யூ இஸ் -1. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டேர்மும் செய்யணும்.